இது வந்து பங்குனி மாதம் பாருங்கள், இன்னும் ஈரம் அத்து போகாமல் இருக்குது. இன்னும் ஈரம் அத்து போகாமல் இருக்குது. இதெல்லாம் ஈரம். இங்கே பாருங்கள், இன்னமும் காயில். காரணம் இந்த உப்பு. இந்த மாதிரி நேரத்தில் இந்த உப்பு என்ன செய்யுது பாருங்க, இங்கே வந்து பள்ளமே இல்லை. இந்த பாருங்கள், இந்த ஈரம் பாருங்கள், ஈரத்தை அப்படியே உறிஞ்சிது பாருங்கள். இந்த பாருங்கள் ஈரம், இந்த பாருங்கள், மிக மென்மையான இது வந்து உப்பு மண்ணுன்னு சொல்லுவோம். இந்த இடத்துல களிப்பு உருவாகிருக்கு பாருங்கள். எங்கே பாருங்கள், இது தாங்க களிப்பு. இந்த மாதிரி படல் படலாக சாதாரண பூமி வெடிக்கவே வெடிக்காது. தமிழ்நாடு பூரா பார்த்தீங்கன்னா எங்கேயும் இந்த மாதிரி பூமி வெடிக்காது. இந்த மாதிரி பூமி எங்கே வெடிக்கும்னு கேட்டிங்கன்னா, எங்கெல்லாம் மழைநீர் தேங்கி நிற்கிதோ, எங்கெல்லாம் தேங்கி மழைநீர் நிற்கிதோ அங்கெல்லாம் வெடிக்கும். நெல் விளையிற பூமி எல்லாம் களிமண் பூமியாக இருக்கும். அங்கே தாங்க இந்த நுண்ணிய மணல் துகள்கள் மேலெழும்பி எடை இழந்து நீரில் பொருட்கள் எடை இழக்குங்கிறது ஒரு இயற்கையான விதி. சரியா, இயற்பியல் விதி. அதில் எடை இழந்த மண் துகள்கள், தூசுகள் மாதிரி